தென்னை மரத்துக்கிட்ட ஒரு செடி ஒன்று கொஞ்சம் புதர் மாதிரி அப்படியே வளர்ந்து கிடக்குதுங்களா. அது ஃபஸ்ட்டு எங்கள் அப்பாவை கேட்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, அது வெள்ளைப்பூளஞ்செடியாக இருக்கும் அப்படின்னாங்க. இல்லை, இது வெள்ளைப்பூளஞ்செடி இல்லை, அதுவும் இதுவும் வேறு மாதிரி இருக்கா, அதனோட வெள்ளைப்பூளஞ்செடியோட இலை அமைப்பு வேறு மாதிரி இருக்கும், இது வேறு மாதிரி இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன். தெரியல, பார்த்துக்கலாம் அப்படின்னாங்க. அப்புறம் நாங்கள் அப்படியே விட்டுட்டோங்க. இன்றைக்கி பார்த்தா திடீர்னு பார்த்தாங்க, பூ பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக மஞ்சள் கலரில் பூவெல்லாம் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குதுங்க. பூவே பார்த்திங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக அந்த அமைப்பு வந்து வித்தியாசமாக இருக்குது. பயங்கர கலரு, பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்தது. பூவை இப்படி திருப்பி இப்படி மேலே கீழ் நோக்கி பூத்துருக்குதுங்க. மேலே திருப்பி பார்த்தோம்னா லைட்டாக அந்த நாகம் வந்து இப்படி படம் எடுக்கிற மாதிரி அந்த மாதிரி ஷேப்பில் வந்து இந்த பூ வந்து அப்படி பூத்துருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இது என்ன பேருன்னு எனக்கு தெரியலிங்க. நானே எனக்கு தெரிஞ்சு எல்லாத்துக்கிட்டையும் தோட்டத்துக்கு வேலைக்கு வரவங்கக்கிட்ட எல்லாத்துக்கிட்டையுமே கேட்டு பார்த்தேன், ஒருத்தருக்குமே தெரியலிங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த குட்டி குட்டி வண்டெல்லாம் வந்து இந்த மஞ்சள் கலர் பூவுக்கு வந்து நிறைய வருது. காய் வந்து இப்படி குட்டி குட்டியாக இருக்குதுங்க. நான் காயும் பார்த்தேன். காயும் நான் இது வரைக்கும் இந்த செடி பார்த்ததே இல்லை, வேறு எங்கேயும் பார்த்ததில்ல. எங்கள் தோட்டத்தில் தான் ஃபஸ்ட் டைம் பார்த்துருக்கேன். பூவும் வித்தியாசமாக இருக்குதுங்க, காயும் வித்தியாசமாக இருக்குது. இதுக்கு நிறைய வண்டெல்லாம் வந்து அந்த மஞ்சள் கலருக்கு வந்து வண்டெல்லாம் நிறைய வருதுங்களா. அதனால நான் அப்பாட்ட வெட்டி விட வேண்டாம், அப்படியே இருக்கட்டு, பார்க்கலாம், யாரையாவது கேட்கலாம், என்ன செடின்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்படியே விட்டு வச்சுருக்குறேங்க.